ஹாய் திரு. இப்பதானே உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். நீயே ஃபோன் பண்ணிட்ட. நம்ம வீட்டு முன்னாடி நடந்ததெல்லாம் நான் லைவ்ல பாத்துட்டு தான் இருந்தேன் திவ்யா. அந்த ரியா என்னமோ பெரிய இவளாட்டம் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னு டிராமா பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் ஒளிஞ்சிருந்தா சரியா வராது. இப்பவே வெளியே வந்து அவளை என்ன பண்றேன் பாரு. திரு, தயவு செஞ்சு அந்த தப்ப மட்டும் பண்ணிராத. இது எல்லாமே உனக்கு போட்ட ஸ்கெட்ச். நீ எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாம நீ வெளியே வரதுக்காக இவ்ளோ காரியத்தையும் பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா, நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? திரு ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. அவ பண்றது டிராமான்னு நாங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். நீ பயப்படுற மாதிரி இங்க ஒண்ணுமே நடக்கல. என்ன திவ்யா சொல்ற? அவ பண்ண டிராமாலாம் அம்மாவால எப்படி தாங்கிக்க முடியும்? பாவம் அம்மா ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அம்மா அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க அவங்க நார்மலா தான் இருக்காங்க. சரி, இப்ப வீடியோ கால்ல வரேன். அம்மா கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். திரு 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 வீடியோ கால்ல வேண்டாம் திரு. ஏன் வேணாங்கிற? இல்ல, எனக்கு என்னமோ தப்பா படுது. நீ வீடியோ கால்ல வா. திரு, உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னுதான் இவ்வளவு நேரமா நான் சொல்லாம இருந்தேன். அம்மா உடம்பு கொஞ்சம் சரியில்லாம இருக்காங்க. என்ன சொல்ற திவ்யா? ஆமா திரு, நீ போனதுல இருந்து அவங்க ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை. உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு நீ வெளியில வர வரைக்கும் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு கோவமா சாமி ரூமுக்குள்ளேயே இருக்காங்க. காவேரி அக்கா, தாத்தா, பாட்டி எல்லாருமே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க பச்சை தண்ணி கூட சாப்பிடல. எத்தனை தடவை உங்க எல்லார்கிட்டயும் மாறி மாறி கேட்டேன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு. ஏன் நீங்க யாருமே என்கிட்ட சொல்ல? இல்ல திரு, இது உனக்கு தெரிஞ்சா நீ உடனே உங்க அம்மாவை பார்க்க கிளம்பி வந்துருவ. அதனாலதான் சொல்லல. நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலன்னா அவங்க உடம்பு எப்படி தாங்கும்? இதெல்லாம் வேலைக்காவது. நான் உடனே கிளம்பி வரேன். இப்ப நீ வெளியில வந்தா தப்பாயிடும். வேண்டாம், வராது ப்ளீஸ். என்ன சும்மா வராத வராதங்கிற? நான் வந்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணும், அவ்வளவுதானே? பண்ணா பண்ணிட்டு போட்டோம். இப்படி கேரவன்ல சுத்திட்டு இருக்கிறது எனக்கு முதல்ல எந்த பிடிக்கல. நீங்க எல்லாரும் ரொம்ப கம்பல் பண்ணனாலதான் நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு இப்படி இருக்கும்போது நான் வந்து பார்க்கலன்னா மனுஷனே கிடையாது. திரு, அவசரப்படாத திரு. இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் திவ்யா. இன்னும் 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். என்னாச்சுக்கா? இப்பவே கிளம்பி வருவேங்கிறான். எது நடக்கும்னு எதிர்பார்த்தாங்களோ அதையே திரு இப்ப பண்ண போறான். அவன் வீட்டுக்கு வந்தா போலீஸ் கிட்ட கண்டிப்பா நிச்சயமா மாட்டிக்கு தான் போறான். சரி வா போலாம், வா.